ஹாய் காய்ஸ், என்னோட வீடியோ கிளிக் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப். எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். அண்ட் ஹச்சிஎஃப்னா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டெஃபனிஷன் என்னன்ட்டு. ஸோ எல்சிஎம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் கம்மியாக இருக்கணும், அதே நேரத்தில் கொடுத்துருக்கிற எல்லா நம்பராலையும் அதை டிவைட் பண்ண முடியணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 4ம் 8ம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 4ம் 8க்கும் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது 8ன்னு வரும். ஏன்னா இந்த 4ஆலையும் அந்த 8 டிவைட் பண்ண முடியும், இந்த 8ஆலையும் அந்த 8 டிவைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அதோட எல்சிஎம். ஓகே, அதே ஹச்சிஎஃப்னா அப்போ என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த பேர்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்க போகுது, அது வந்து ஹையஸ்ட்டாக அந்த கொடுத்துருக்க நம்பருக்குலாம் இருக்க போகுது. ஓகே, அப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? இப்போ 4ம் 8ம் அதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து 4 தான் ஹச்சிஎஃப்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 4ஆல் 4ஐயும் டிவைட் பண்ண முடியும், 4ஆல் 8ஐயும் டிவைட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ 2 வராதான்ட்டு. ஏன்னா 2ஆலையும் 4ஐ டிவைட் பண்ண முடியும், 2ஆலையும் 8ஐ டிவைட் பண்ண முடியும். ஆனால் இதோட பேர் என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஏதோ ஒன்று ஹையஸ்ட்டாக இருக்கணும், ரெண்டுக்கும் காமனாக ஒரு ஃபேக்டர் இருக்கணும், அதுதான் ஹச்சிஎஃப். அது எல்சிஎம்னா லீஸ்ட். அதனால தான் 4ம் 8ம் எதை என்னால் டிவைட் பண்ண முடியும்? 16ஆலையும் 16ஐயும் இந்த 4ம் 8ம் டிவைட் பண்ண முடியும். ஆனால் 8 தான் வந்துட்டு இதோட எல்சிஎம். ஏன்னா வந்து 8 வந்து 16ஓட கம்மி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹச்சிஎஃப் என்னென்ன மெத்தட்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சும்மா ஒரு நார்மலான ஒரு மெத்தட். இப்போ 12 அண்ட் 18 ரெண்டு நம்பர் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் என்னென்ன பிரைம் நம்பர்ஸாலலாம் மல்டிபிள் பண்ணால் வருமோ அதெல்லாம் நம்ம எழுதிடுவோம். இப்போ அந்த 12க்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும்? 2 2 3. ஸோ இந்த 3 எழுதிடணும். அப்புறம் 18க்கு என்னென்னலாம் வரும்? 2 3 3. இப்போ அதெல்லாம் தான் எழுதிட்டு இதுகளில் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் மேப் பண்ணிடணும். எதெல்லாம் காமனாக இருக்குது? இந்த 2ம் இந்த 2ம் காமனாக இருக்குது, இந்த 3யும் இந்த 3யும் காமனாக இருக்குது. ஸோ 2 × 3 6. ஸோ 6 தான் அதோட ஆன்சர். அதே இது ஈக்விலிடியன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அல்காரிதம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்விலிடியன் மெத்தட்லையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ 12 அண்ட் 18 ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இதில் எது ஹையஸ்டான நம்பரோ அதை ஃபஸ்ட்டு போட்டுடணும், அப்புறம் எது லோவஸ்டான நம்பரோ அதை செகண்ட் போட்டுடணும். இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ரிமைண்டரை நான் எடுக்கணும். ஸோ இதோட ரிமைண்டர் என்னது? 6. இப்போ திரும்ப இந்த 6ஐ போட்டுக்கணும். எது சின்ன நம்பராக இருக்கோ அதை இப்போ ஹையஸ்ட் வேல்யூவில் போட்டுக்கணும். இப்போது ஹையஸ்ட் வேல்யூவையும் லோவஸ்ட் வேல்யூவையும் நான் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருது? 0. ஸோ எப்போ நமக்கு இந்த மாதிரி 0 வருதோ அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ என்னோட சின்னோட நம்பர் என்னவோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போ என்னோட சின்னோட நம்பர் என்ன? 6. ஸோ 6 தான் என்னோட ஆன்சர். இது வந்து ஈக்விலிடியன் அல்காரிதம்னு சொல்லுவாங்க, இல்லை மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோக்ராமிங் வைஸ் அல்காரிதம். இது இங்கே நம்ம மேத்தமெட்டிக்கலில் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ டிவிஷன் மெத்தட். டிவிஷன் மெத்தடும் இதே மெத்தட் மாதிரி தான் இருக்கும். எந்த மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் டிவிஷன் மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா மொத்தமாக எல்லாத்தையும், இப்போ 2 3 நம்பர் இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு இப்போது டேரெக்டாக ஃபர்ஸ்ட் நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அதோட ஆன்சர் நம்ம இங்கே எழுதிப்போம். திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணுறேன், அதோட ஆன்சர் இங்கே எழுதிப்போம். இப்போ இதுக்கு மேலே எதாலையும் இதை டிவைட் பண்ண முடியாதுன்னு வரும்போது நான் ஸ்டாப் பண்ணிப்பேன். இப்போ என்னென்னலாம் இருக்குது? 2 and 3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 6. புரிஞ்சிச்சு? ஓகே, நவ் இப்போ நம்ம வந்து எல்சிஎம்னா என்னன்னு பார்க்கலாம். எல்சிஎம் எந்தெந்த மெத்தட்ஸ் மூலியமாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதே மாதிரி தான் எல்லா காமன் மல்டிபிள்ஸையும் நம்ம எடுத்து அதை தனியாக எழுதிப்போம். அதே நேரத்தில் காமன் மல்டிபிள்ஸை தவிர வேறு என்னென்ன இருக்கோ அதையும் எழுதிப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 2 × 2 × 3, இதுக்கு 2 × 3 × 3. கரெக்டாக? அப்போது இந்த ஆரஞ்சு கலரில் மேப் பண்ணியிருக்கேன்னா 2வையும் இங்கே ஆரஞ்சு கலரில் எழுதியிருக்கேன். இந்த க்ரீன் கலரில் இருக்கிற 3ஐயும் 3ஐயும் மேப் பண்ணியிருக்கேன்னா இதை இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இந்த ப்ளூலையும் இந்த எல்லோவும், ஸோ இந்த ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு காமன் கிடையாது. ஸோ அதை நான் தனித்தனியாக எழுதிடணும். இங்கே எல்லோ எழுதிக்கேன், இங்கே ப்ளூ எழுதிக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய என்ன வருது? 36. ஸோ 36 அப்படியே போட்டுடணும். ஓகே, இப்போ அதே இது டிவிஷன் மெத்தட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதே ஹச்சிஎஃப்ல பார்த்து டிவிஷன் மெத்தட் தான். ரெண்டையும் இப்படி போடுவோம். எது காமனான ஃபேக்டரோ அதை வச்சு டிவைட் பண்ணிட்டே வருவோம். ஒருவேளை இந்த மாதிரி காமனான ஃபேக்டர் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணிடுவோம். அடுத்து திரும்பவும் அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வச்சு பண்ணும்போது ஒரு நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஸோ அதே மாதிரி பண்ணி இங்கே 1 சொல்லி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுவோம். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ 2 × 3 × 2 × 3 which is equal to 36. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் மோஸ்ட்லி. ஓகே, இப்போ அடுத்து இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெண்டு நம்பர் அவங்க கொடுத்துட்டாங்க.
அதோட HCF கொடுத்துட்டாங்க, அதோட LCMமும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்பர் 1 இன்டூ நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு HCF ஆஃப் தோஸ் நம்பர்ஸ் இன்டூ LCM ஆஃப் தோஸ் நம்பர்ஸ். ஸோ இது வந்து 2 நம்பர்னு மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர் கொடுத்து HCF LCM கொடுத்தாலும் இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம், இந்த 12ம் இந்த 18 வச்சு பண்ணோம். அதோட HCF என்ன வந்துச்சு, 6ன்னு வந்துச்சு. அதோட LCM என்ன வந்துச்சு, 36ன்னு வந்துச்சு. ஸோ இது நம்ம ப்ரூஃப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 2 சைடும் ஈக்குவலாக தான் வருது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு ஒரு மெத்தடாகவே வரும். ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது கோப்ரைம்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கோப்ரைம் அப்படின்னா சில குரூப் ஆஃப் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது அந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து HCF கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 1 தான் வரும், அப்படின்னா தான் கோப்ரைம். ஃபார் எக்ஸாம்பிள் 14, 15. 14, 15ஓட ஃபேக்டர்ஸ்லாம் முதல்ல என்னென்னு பார்க்கலாம். 14ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன, 2, 7, 1, 14. அதே 15ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 1, 3, 5, 15. ஸோ இதில் எது காமனாக இருக்குது, ஒன்லி 1 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ HCF என்ன, 1 தான். ஸோ நான் வந்து என்ன சொல்லிடலாம், இந்த 2 பேரையும் கோப்ரைம் அப்படின்னு நான் சொல்லிடலாம். இதுவும் ஒரு மெத்தடில் வரும், அதனால தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அடுத்தது LCM HCF ஆன் டெசிமல் ஃப்ராக்ஷன். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த மெத்தடில் என்ன மாதிரினா ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூஸாக கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்க்கு நம்மளை HCFும் LCMமும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போது நம்ம இதை எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்துட்டு சுற்றி உழைச்சும் பண்ணலாம், அதே மாதிரி டேரெக்டாகவும் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ நம்ம சுற்றி உழைச்சி பண்ணாமல் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுங்கிறது தான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கிட்டக்க HCF கேட்குறாங்க, சில குரூப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா HCF ஆஃப் த நியூமரேட்டர்ஸ், அந்த கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர்ஸ் டிவைடட் பை LCM ஆஃப் த டினாமினேட்டர். அதே இது LCM கேட்டாங்க அப்படின்னா அப்படியே உல்ட்டா. ஸோ இதை நம்ம இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் அவங்க HCFன்னு கேட்குறாங்களோ HCF நியூமரேட்டரில் வந்துடணும், எப்பப்பெல்லாம் அவங்க LCM கேட்குறாங்களோ அப்போ LCM நியூமரேட்டரில் வந்துடணும். அவ்வளோதான். இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதெல்லாமே நம்மளோட ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்ன்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கு அவங்க வந்து HCF ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து போடுவோம், HCF கண்டுபிடிப்போம். ஸோ இதோட HCF 2ன்னு வந்திருக்கு. இப்போது டினாமினேட்டர் எல்லாத்தையும் போடுவோம், LCM கண்டுபிடிப்போம். LCM என்ன வந்திருக்கு, 81 வந்திருக்கு. இப்போது அதோட ஆன்சர் என்னது, 2/81. அவ்வளோதான். ஓகே, அதே இது LCMனா என்ன பண்ணணும், எல்லா நியூமரேட்டர்ஸையும் போட்டு LCM கண்டுபிடிப்போம், எல்லா டினாமினேட்டரையும் போட்டு HCF கண்டுபிடிப்போம். ஸோ அதோட ஆன்சர் என்னது, 80/5. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரேஞ்ச் ஃப்ராக்ஷன் இன் ஆர்டர். ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் ப்ராப்ளம் அவங்க கேட்பாங்க. எந்த மாதிரினா, இந்த எக்ஸசைஸில் வருதோ இல்லையோ சில வேறு லைக் ஒர்க் டன் அங்கெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அப்படின்னா, சில ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை நம்ம கொடுத்துருவாங்க. இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸில் எல்லா டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருக்காது, இன்ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இதை அசெண்டிங் ஆர்டரில் நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு LCM யூஸ் ஆகும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிற டினாமினேட்டர் எல்லாத்தையும் LCM கண்டுபிடிச்சிடணும். இதோட LCM என்ன வந்திருக்குன்னா 180ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போது அந்த 180 இந்த டினாமினேட்டர் எல்லாத்தையும் மாற்றணும். அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எப்படி அப்படின்னா, இங்கே LCM கண்டுபிடிக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரைம் நம்பர்ஸாக தான் வச்சு கண்டுபிடிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, 18 இருக்குது. அப்போது 18 மட்டும் இந்த இடத்துல எடுத்துடணும். 18 எடுக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த 3, இந்த 3, இந்த 2 இது சேர்ந்தா 18 வரும். கரெக்டாக? அப்போ அதை தவிர என்னென்ன இருக்கோ அதை வச்சு மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 2 × 5 10. ஸோ 10ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது 36. 36 எப்போ வரும், 3 × 3 × 2 × 2. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 5. அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ 45 அது எப்போ வரும், 3 × 3 × 5 அப்போ 45 வரும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 4. அப்போ 4ஆல் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ 60 எப்போ வரும், எப்போனா 3 × 2 × 2 × 5ல் 60 வரும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, ஒரே ஒரு 3 இருக்குது, அந்த 3 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடணும் மேலே கீழேயும். இப்போது எல்லாத்தோட டினாமினேட்டரும் சேமாக வந்துருச்சா? ஸோ இந்த இடத்துல நமக்கு எது யூஸ் ஆகும், LCM யூஸ் ஆகும். இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, இதை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அப்புறம் இதை வச்சு கொஸ்டின்ல கொடுத்த நம்பரையும் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி அப்படியே அவுட்புட் கொடுத்துடணும். இப்போ லாஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, என்னென்ன மாடல்ஸ்லாம் நமக்கு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த LCM HCFங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக அவங்க LCM HCF கொஸ்டின் கேட்பாங்க. எந்த மாதிரினா, சில நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட LCM என்ன, சில நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட HCF என்னன்ட்டு. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பெருசாக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும்.
ஸோ இது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், அதுக்காண்டி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி ரேஷியோ இல்லை ரிலேஷன் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க சில நம்பர்ஸ்க்கு. ஒரு 2 நம்பர் இருக்குது அப்படின்னா அதோட ரேஷியோவோ இல்லை அதுக்கு எந்த மாதிரி இருக்குது, 50 லெஸ் தென்னாக இருக்குது இன்னொரு நம்பரோட, இல்லை ரெண்டையும் ஆட் பண்ணால் இதான் வேல்யூ வருது அந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் இல்லை ஹச்சிசிஎஃப் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ அந்த 2 நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது கொஸ்டினாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி தேர்ட் மாடல் நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்புறம் 2 நம்பர். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஹச்சிசிஎஃப் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி N1 N2க்கு ஏதோ ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு அந்த 2 நம்பர் என்னங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராப்ளம், இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது வந்து இன்டைரக்டான ப்ராப்ளம்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் எந்த மாதிரி வரும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குது, ரன்னிங் ட்ராக். அதில் ஒரு 3 பேர் ஓடுறாங்க. அந்த 3 பேரும் ஒரு டயத்தில் தான் முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போது அவங்க எல்லாரும் எப்போ மீட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு டைம் இல்லை செகண்ட் டைம் இல்லை 4th டைம் இந்த மாதிரி கேட்கலாம். அப்போ நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணணும். அதே இது இப்போது நிறையா வந்து த்ரெட் இருக்குது, நூலாக இருக்குது. அந்த எல்லா நூலையும் ஏதோ ஒரு காமனான ஒரு நூல் மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹச்சிசிஎஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு நம்பர்ஸ் வந்துட்டு கொடுத்துருவாங்க, அதே மாதிரி இன்னொரு நம்பர் மட்டும் கொடுப்பாங்க. இப்போது அந்த கொடுத்துருக்குற நம்பர் அந்த எல்லா நம்பர்ஸையும் டிவைட் பண்ணணும், அதே நேரத்தில் ஏதோ ஒரு ரிமைண்டர் விடணும். ஓகேவா? அப்போது அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்குற ப்ராப்ளம் எல்லாமே ஹச்சிசிஎஃப். அதே இது உல்டாவா நிறையா நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த எல்லா நம்பருமே ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணணும், அந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது இந்த எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரே ரிமைண்டர் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து எல்சிஎம் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இந்த ஹோல் எக்ஸசைஸ்லையுமே வரும். இதை நம்ம வந்துட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.